தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து கட்சியினரும் தேர்தல் களத்தில் குதித்து விட்டார்கள். குறிப்பாக ஆளும் திமுக அரசுக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில்தான் தேர்தலை சந்திக்க உள்ளது. இதற்காக திமுக கையில் எடுத்துள்ள ஆயுதம் மொழி பிரச்சனை, இந்துக்கள் குறித்து விமர்சனங்கள் என இறங்கியுள்ளது. திமுகவுக்கு எதிராக களமிறங்கி எதிர்வினையாற்றி தமிழக மக்களை தன்வசப்படுத்துகிறது பாஜக. திமுக அரசை பாஜகவும், பாஜகவை திமுக அரசும் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த மோதலும் விமர்சனமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் திமுக அரசின் செயல்பாடுகளை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் சரமாரியாக விமர்சித்துள்ளார். இது திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளது. அமித்ஷா பேசியுள்ளதாவது: தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் மட்டுமின்றி மதுபானம் மற்றும் மணல் மாஃபியா கொள்ளை உச்சத்தில் உள்ளது. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசின் பொறுப்பிற்குள் வருகிறது. தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை பொறுத்தவரை போதைப் பொருள் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய முயற்சிக்கிறோம். இளைஞர்களின் எதிர்காலத்தை போதைப் பொருட்கள் பாழாக்குகின்றன. இதனால் போதைப் பொருட்களை அழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். போதைப் பொருட்களுக்கு எதிரான அமைப்புகளை வலுப்படுத்தி உள்ளோம். மக்களிடம் விரிவான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணி நடைபெறுகிறது. 2004-2014 ஆண்டில் ரூபாய் 40,000 கோடி மதிப்பிலான 25 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2014-2025 காலகட்டத்தில் பாஜக அரசு ரூபாய் 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான 1 கோடி கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை பற்றி இனியும் மறைத்து வைக்க ஒன்றுமில்லை. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைக்கு செல்லும் போது அதன் விளைவுகளை அதிகம் எதிர்கொள்வது பெண்களும் விளிம்பு நிலை மக்களுமே ஆவார்கள். தேசிய குற்றவாரிய ஆவணங்களின்படி பார்த்தால் பட்டியலின மக்களுக்கு எதிராக 40% குற்றங்கள் அதிகரித்துள்ளது. பட்டியலின பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் 21% மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் பட்டியலின பிரதிநிதிகள் பங்கேற்க கூட அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநர் அந்த விவகாரத்தில் தலையிட வேண்டியிருந்தது. பட்டியலின தலைவர்கள் உட்கார்வதற்கு நாற்காலிகள் மறுக்கப்படுகிறது. இதனால் அவர்கள் தரையில் அமர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. திமுகவின் ஊழல் பட்டியல் மிகவும் நீளமானது. ரூபாய் 39,775 கோடி ரூபாய் மதுபான ஊழல், ரூபாய் 5,800 கோடி மணல் ஊழல், ரூபாய் 3,000 கோடியில் எல்காட் ஊழல், ரூபாய் 4,400 கோடியில் எரிசக்தி ஊழல், ரூபாய் 3,000 கோடியில் போக்குவரத்து துறையில் ஊழல் என ஊழல் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டது. வேலைக்காக பணம் வசூலிப்பவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூல் நடக்கிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருவருக்கு ரூபாய் 41,503 ரூபாய் அளவில் மோசடி நடந்துள்ளது. அப்படி என்றால் மொத்த தொகையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இவ்வாறு புள்ளி விவர பட்டியலுடன் திமுகவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளது திமுக தலைமைக்கு இடியை இறக்கி உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை களம் இறங்கலாம் என டெல்லி வட்டாரங்களும் கூறியுள்ளது. அமித்ஷா திமுக அரசுக்கு தேதி குறித்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.